ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து நம்ம கிச்சனை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது வந்துட்டு இதோட சைஸ் என்ன, இதுக்கு எவ்வளோ ஓவரால் செலவாச்சு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கோட செலவு வந்து நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதோட வாசப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை எதுவுமே ஆல்ட்ரு பண்ணல. நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற ஜன்னல் தான் வந்துட்டு இங்கே இருந்தது. அது ஜன்னல் பார்த்தீங்கன்னா 6க்கு 6 சைஸ் அந்த அளவில் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சுக்கு 1.5 அடிக்கு வந்து நாங்கள் கட்டிட்டு, அதே போல் இந்த சைடு ஒரு 1.5 அடிக்கு வந்து கட்ட மாதிரி கட்டிட்டு ஓப்பன் கிச்சனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஃப்ளோரை வந்து செப்பரேட்டாக காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு கிரானைட் கல் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கவுண்டர் டாப்லேருந்து கிச்சன் வாலோட டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடிக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். மேலெல்லாம் ரொம்ப வேண்டாம், 4 அடிக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு அழுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இது என்ன கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் ஒரு பைப் இருக்குது அப்படி சொல்லி பார்ப்பீங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் மோட்ரு தண்ணி பைப் தான் இன்னும் வந்து குடிச்சிட்ருக்கோம். ஆர்ஓ வாட்டர்லாம் கிடையாது. ஸோ அதுக்கான பைப் கனெக்ஷன் தான் இங்கே தனியாக கொடுத்துருக்கோம். அடுத்து ஜிங்க்கு ப்ளஸ் அந்த டேப்பு இது ரெண்டுமே சேர்த்து வந்து ஒரு 5000 கிட்ட இருக்கும். இது ரொம்ப ஆழமாக இருக்குது இந்த ஜிங்க்கு. ஸோ ஆனால் வந்து எனக்கு அந்த ஜிங்க் வந்து பிடிக்கல. அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த கவுண்டர் டாப் இருக்கு இல்லையா, இதோட ஸ்லாப் இது வந்து இந்த கிரானைட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி இருக்கும். ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி கிட்ட இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட நீளம். அடுத்தது வந்து இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி கிட்ட இருக்கும். பழைய கிச்சனில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஒரு 2.5 அடிக்கிட்ட இருக்கும். அடுத்து இந்த ஜன்னல் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு 3க்கு 2ன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வெறும் க்ரில் மட்டும்தான் போட்டிருக்கோம். கதவெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் நெட்டு போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் போர்டு இங்கே எதுக்காவது எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம், நம்ம எது வேணால் அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் தான். இந்த ஜன்னலில் நாங்கள் ஏற்கனவே இருந்தனால நாங்கள் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் வந்து ரீபெயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மாட்டிட்டோம், அவ்வளோதான். இதில் நீங்கள் செவுரு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாக இருக்கும். இல்லை ஜன்னல் வந்து சின்ன சைஸாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அழகாக. அடுத்து வந்து இங்கே ஒரு ஸ்விட்ச் போர்டு வச்சுருக்கோம். ஸோ கிரைண்டர், மிக்ஸி இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா ஒரு கபோர்டு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு சிங்கிள் கபோர்டு மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ நான் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு திட்டு மாதிரி கட்டியிருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் மேடை மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த காய்கறிகள் இதெல்லாம் வேறு ஏதாவது வைக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம். நான் அரிசிலாம் அதில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி வெளியில் வச்சு பழகலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி காமிச்சதில் வந்து கொஞ்சம் அப்படி தான் வச்சுருக்கேன். பரவாயில்லாமல் இருக்குது. அண்ட் கருவேப்பிலை, கொத்தமல்லியை வந்து தண்ணியில் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் அப்படி சொன்னாங்க. சரி தண்ணியில் போட்டு அப்படியே வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இங்கே கொஞ்சோண்டு இடம், இங்கே வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். பட் வந்து இப்போ ஃப்ரிட்ஜை நான் எடுத்துகிட்டு வரல, அதுவும் அங்கே தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சோண்டு இடத்துல மட்டும் கீழே இருந்தே வந்துட்டு நாங்கள் டைல்ஸ் ஒட்டியாச்சு. அடுத்து ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நான் இந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டணும் அப்படின்ற ஐடியாவே எங்களுக்கு சுத்தமாக கிடையாதுங்க. என்னென்னா சும்மா சிமெண்ட் மாதிரி பூசிட்டு ரெட் ஆக்சைடு போடணும் அப்படி சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த மாதிரி பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, ஓல்டு மாடலில் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் வந்து சுத்தமாக சொதப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா மேலே வந்து ரூஃப் பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு வந்து ஹூக்கெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த ஹூக்கெல்லாம் நாங்கள் வைக்கலை, இது ஆல்ரெடி இருந்தது. இது வந்து போர்ட்டிகோவாக இருந்த ஏரியா, அங்கே தான் வந்து நாங்கள் இந்த கிச்சனை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுவுமே நாங்கள் வந்து மேலே ரூஃப் எதுவுமே நாங்கள் டச் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே இருக்குது. அண்ட் ஓவராலாக வந்துட்டு இவ்வளோ தான் நம்ம வந்து செலவே வந்து பார்த்துருக்கோம். இதில் ஹைலைட்டடாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து இந்த ஜன்னல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்து நாங்கள் வச்சோம். இப்போ வெளியில் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு என்ன செலவு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆன செலவு பார்த்திங்கனாக்கா இதோட ஹைட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ளோர் வந்து ரொம்ப கீழே இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்ல கீழே இருந்தது. ஸோ இது வரைக்கும் வந்து நாங்கள் மண் கொட்டியிருக்கோம். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா செலவு தான். அண்ட் ஓவராக வந்துட்டு எந்த செலவும் இருக்கக்கூடாது, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எங்களோட மோட்டிவாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு பழைய கிச்சன் இருக்குது, அதில் எனக்கு எல்லா வசதியுமே இருக்குது. அண்ட் வந்து மாடுலர் கிச்சன் வந்துட்டு எனக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம எல்லாமே பண்ணலாம், ஈஸியாக பண்ணிடலாம், பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பட் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இந்த அளவுக்கு சிம்பிளாக வந்து கிச்சன் சூஸ் பண்ணதே இதை ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றனால தான். ஓவராலாக இதுக்கு ஆன செலவு பார்த்திங்கன்னா 1,30,000 இது வந்து அந்த ஜன்னல் சைடு நாங்கள் டச் பண்ணல. அண்ட் மேலே வந்து ரூஃபும் போடாமல் எங்களுக்கு 1,30,000 வந்திருக்கு.
அண்ட் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 10.